வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெனரல் சயின்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெனரல் சயின்ஸில் பார்த்தோன்னா மொத்தம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி 4 சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆனது தான் இந்த ஜெனரல் சயின்ஸு. அதில் நம்ம ஒவ்வொரு ஜெனரல் சயின்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம கவர் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம பயாலஜி எடுத்துக்கலாம். பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி, பயாலஜி ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பயாலஜியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த பயாலஜியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் கொஷின்ஸை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டே போகலாம். அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம இந்த மாதிரி ஒன் வேர்ட் கொஷின்ஸாக பார்த்துட்டே போகலாம் 6th to 12th வரைக்கும். அந்த 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பயாலஜி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம முக்கியம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொஷின்ஸ் கேட்குறனால நம்ம இந்த ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பயாலஜியில் ஃபஸ்ட்டு 6th standardல டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெசனில் அது எத்தனாவது லெசன் பார்த்தோன்னா யூனிட் 4. அந்த லெசன் யூனிட் 4, இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6th standard டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டு. அது எந்த பேஜ்னு பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 55. அதில் தான் இந்த யூனிட் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த யூனிட்டில் பார்த்தோன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெசனில் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இந்த ஒன் வேர்ட் கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 87 ஒன் வேர்ட் கொஷின்ஸ் இந்த யூனிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த யூனிட்டில் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்லேருந்து இன்டெப்த்தாகவும் அந்த ஃபுல் யூனிட்டே கவர் பண்ணி தான் இந்த ஒன் வேர்ட் கொஷின்ஸ் எடுத்துருக்குது. அப்போ மொத்தம் 87 ஒன் வேர்ட் கொஷின்ஸ் இருக்குது. இதோட சேர்த்து நம்ம இன்னொன்று என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோன்னா, இந்த ஒன் வேர்ட் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் டூ யூ நோ சீரீஸ், டூ யூ நோ. இந்த டூ யூ நோ நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் எல்லா யூனிட்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. 6th to 12th வரைக்கும் எல்லா யூனிட்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த டூ யூ நோ ஃபுல்லாக பார்ப்போம். அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோவிங், இது மூணுத்தையும் நம்ம புக் பேக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி. அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடலாம். அப்போ இந்த பயாலஜியில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜெனரல் சயின்ஸில் நம்ம பயாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பயாலஜியில் 6th standardல டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்டான இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா 87 ஒன் வேர்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டூ யூ நோ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய அதோட கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இந்த பிளான்ட் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ் சச்சஸ். இப்போ இந்த பிளான்ட் பாடி எப்படி ஹியூமன் பாடிஸில் நிறைய ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி பிளான்ட் பாடிஸ்லேயும் நிறைய ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்னென்ன ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் பிளான்ட் பாடியோட ஆர்கன்ஸ் தான் இந்த ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அப்போ பிளான்ட் பாடியோட ஆர்கன்ஸ்னு கேட்டாங்கன்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் அதோட ஆர்கன்ஸ். அடுத்து a flowering plants consist of 2 main parts. They are, இப்போ flowering plants இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, இந்த ஆர்கன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி இந்த பிளான்ட்டை 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று நான் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை 2 மெயின் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை 2 மெயின் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரூட் சிஸ்டம், இன்னொன்று ஷூட் சிஸ்டம். அப்போ அந்த ரூட் சிஸ்டம்னா என்ன, ஷூட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரூட் சிஸ்டம் அப்படின்றது இதுதான் ரூட் சிஸ்டம். இங்கே மேலே இந்த ரூட்டுக்கு மேலே இருக்கிறத நம்ம ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த லீஃபு, ஃப்ளவரு, ஸ்டெம்மு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே ஷூட் சிஸ்டத்தில் வரும். இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை 2 மெயின் பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ரூட் சிஸ்டம், இன்னொன்று ஷூட் சிஸ்டம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், த அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சஸ் ஆஃப் அ பிளான்ட் இஸ் நோன் அஸ். அப்போ இந்த பிளான்ட்டோட அண்டர்கிரவுண்ட் பார்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிளான்ட்டோட அண்டர்கிரவுண்ட் பார்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரூட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அடுத்து டேஷ் லைஸ் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில். எது சர்ஃபேஸுக்கு கீழே, அந்த சாயிலோட சர்ஃபேஸுக்கு இந்த பிளான்ட்டில் எது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சாயிலோட சர்ஃபேஸுக்கு கீழே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த பிளான்ட்டோட ரூட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த பிளான்ட்டோட அண்டர் கிரவுண்ட் பார்ட்டை நம்ம எப்படி சொல்கிறோன்னா ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த சாயிலோட சர்ஃபேஸுக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத நம்ம ரூட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூட் ஹேஸ் நோ. ஸோ அந்த ரூட் வந்து என்ன வந்து இருக்காது, இந்த ரூட்டில் வந்து என்ன வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரூட்டில் வந்து என்னெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்த்தோன்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அதாவது நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்னால் முனைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து இந்த இலைகள்லாம் வளர்கிறதுக்கு ஒரு குருத்து மாதிரி வந்து வளர்ந்து அதுலேருந்து தான் வந்து இலை வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம நோட்ஸ் இன்டர்நோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து நோட்ஸு இன்டர்நோட்ஸு. ஸோ இந்த இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இந்த இலை வந்து வளர்கிறதுக்கு ஒரு இடம் வந்து ஆரிஜின் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம வந்து நோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இந்த ரூட்ஸில் வந்து என்னெல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரூட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்காதுன்னா நோட்ஸும் இன்டர்நோட்ஸும் வந்து இருக்காது. அடுத்த கொஸ்டின் ரூட் ஹேஸ் எ ரூட் கேப் அட் த. ஸோ இந்த ரூட்டில் வந்து ரூட் கேப் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ரூட்டில் வந்து ரூட் கேப் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தோன்னா டிப்பில், அந்த ரூட்டோட டிப்பில் முனையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் a tuft of root hairs is found just above the. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த டஃப்ட் ஆஃப் ரூட் ஹேர்ஸ், ஸோ அந்த ரூட் ஹேர்ஸ்லாம் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரூட் டிப்பில். ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து நல்லா கொத்தாக வந்து இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ரூட் ஹேர்ஸ்லாம் வந்து எங்கே வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த ரூட்டோட டிப்புக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஜஸ்ட் அபவ் த ரூட் டிப்பு. ஸோ இதுதான் வந்து ரூட் டிப்பு அப்படின்னா இதுதான் வந்து ரூட் ஹேர்ஸ். ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ்லாம் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா அந்த ரூட் டிப்புக்கு மேலே தான் வந்து இந்த ரூட் ஹேர்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து கூட்டமாக டஃப்ட் குரூப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ரூட் ஹேர்ஸை. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டஃப்ட் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ரூட் டிப்போட மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ரூட்ஸ் ஆர் டேஷ் இன் நேச்சர். ஸோ அந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூட்ஸ் வந்து எப்படி பார்த்தோன்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜியோட்ராபிக் இதில் பற்றிலாம் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இது மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரூட்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து இந்த ரூட் சிஸ்டம் வந்து இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ் தே ஆர். ஸோ அப்போ இந்த ரூட் சிஸ்டத்தை வந்து 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரூட் சிஸ்டத்தை 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரூட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைப் வந்து டேப் ரூட் சிஸ்டம், செகண்ட் டைப் வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்பாக இந்த ரூட் சிஸ்டம் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த டேப் ரூட் சிஸ்டம் பற்றி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ரூட் கால்டஸ். ஸோ அப்போ அந்த டேப் ரூட் சிஸ்டத்தில் வந்து அந்த ரூட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிங்கிள் ரூட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ டேப் ரூட் சிஸ்டத்தில் இந்த ரூட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி சிங்கிள் ரூட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரூட் சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ டேப் ரூட் சிஸ்டத்தை கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ரூட் சிஸ்டம், அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேப் ரூட். ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கக்கூடிய ரூட்டை தான் நம்ம டேப் ரூட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் டேஷ் க்ரோஸ் ஸ்ட்ரெயிட் டவுன் இன்டு த கிரவுண்டு. ஸோ அப்போ இந்த எது வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து வளரும், டேரெக்டாக வந்து கிரவுண்டுக்குள்ளே எது வந்து வளரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னா இப்போ நம்ம டேப் ரூட் சிஸ்டம் பற்றி தான் வந்து பார்த்துருக்கோம். அப்போ டேப் ரூட் சிஸ்டம் வந்து எப்படி வளரும்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டுக்குள்ளே நோக்கி தான் வந்து வளரும். ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே தான் போய் வந்து வளரும். அப்போ டேப் ரூட் சிஸ்டமும் ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே போய் தான் வந்து வளருது. அடுத்த கொஸ்டின் smaller roots are called as dash arises from the taproot. ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன ரூட்ஸ் இந்த டேப் ரூட்லேருந்து பார்த்தோன்னா சின்ன ரூட்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ரூட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேப் ரூட்லேருந்து டேப் ரூட்னா வந்து சிங்கிளாக இருக்கக்கூடிய அந்த ரூட்டை தான் நம்ம வந்து டேப் ரூட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அந்த டேப் ரூட்டில் மற்ற சின்ன ரூட்ஸ்லாம் வந்து சைடில் வளர ஆரம்பிக்குது. அந்த ரூட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ அந்த டேப் ரூட்டில் ஸ்மாலர் ரூட்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம்னா லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்வோம். அடுத்த கொஸ்டின் டேப் ரூட் சிஸ்டம் இஸ் சீன் இன் டேஷ் பிளான்ஸ். அப்போ அந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து எந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து நம்ம என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும்னா டைகாட்டிலிடனஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த டேப் ரூட் சிஸ்டத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஃபார் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ அப்போ அந்த டேப் ரூட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன? ஸோ அதுக்கு அந்த டேப் ரூட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா பீன், மேங்கோ, நீம் இதெல்லாம் வந்து இந்த டேப் ரூட் சிஸ்டத்துக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ இந்த பீன், அதுக்கப்புறம் மேங்கோ, இந்த நீம், இந்த இதெல்லாம் வந்து அதோட வேரெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அது இந்த மாதிரி சிங்கிள் ரூட்டடாக தான் வந்து இருக்கும். அப்போ சிங்கிள் ரூட்டட் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டேப் ரூட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா பீன், மேங்கோ, நீம் இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு which root system consists of a cluster of roots arising from the base of the stem.
இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது ஃபுல்லாக வந்து டேப் ரூட் சிஸ்டத்தை பற்றி வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, எந்த டைப் ஆஃப் ரூட் சிஸ்டத்தில் இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து கிளஸ்டர்னா குரூப்பாக வந்து அந்த ஸ்டெம்மோட பேஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூட் சிஸ்டம் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ரூட் வந்து கிளஸ்டராக குரூப்பாக வந்து சிங்கிள் ரூட்டாக இல்லாமல் கிளஸ்டராக குரூப்பாக வந்து இந்த ரூட் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ரூட் சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், ஃபைப்ரஸ் ரூட்ஸ் ஆர் டேஷ் இன் சைஸ். அப்போ இந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ரொம்ப தின்னாகவும் யூனிஃபார்மாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸோட திக்னஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா சைஸ் எல்லாம் வந்து தின்னாகவும் யூனிஃபார்மாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஆர் ஜென்ரலி சீன் இன் டேஷ் பிளான்ஸ். இப்போ டேப் ரூட் சிஸ்டம் வந்து எந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அது வந்து டைகாட்டிலிடனஸ் பிளான்ட்லலாம் வந்து இந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இப்போ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து எந்த மாதிரியான பிளான்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ஸ்லாம் வந்து இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து அந்த மாதிரியான இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து இந்த மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ட்டில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து கிராஸ், பேடி, மைஸ். ஸோ அப்போ இந்த பிளான்ட்டோட ரூட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வந்து இந்த மாதிரி கிளஸ்டராக வந்து குரூப்பாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூட் சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து கிராஸ், பேடி, மைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which fixes the plant to the soil. ஸோ இந்த பிளான்ட் வந்து சாயிலோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட்டில் எந்த பார்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பார்ட் வந்து இந்த பிளான்ட்டில் சாயிலோட வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் தான் வந்து இந்த சாயிலை வந்து இந்த பிளான்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ரூட்டு தான். நெக்ஸ்ட்டு, which absorbs the water and mineral from the soil. ஸோ அந்த சாயிலிருந்து மினரல்லையும் வாட்டரையும் பிளான்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்குறது எதுன்னு பார்த்தோன்னா ரூட்ஸ் தான். ஸோ இந்த சாயில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே வந்து எது கலந்துருக்குன்னு பார்த்தோன்னா ரூட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், விச் பிளான்ட் ஸ்டோர் த ஃபுட் இன் ரூட்ஸ். ஸோ எந்த பிளான்ட்ஸ் வந்து ரூட்ஸில் வந்து அதோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எந்த பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து ஃபுல்லாக ரூட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தோன்னா கேரட் அண்ட் பீட்ரூட். அதுக்கு எக்ஸாம்பிளான பிளான்ட்ஸ் வந்து இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து எதை பற்றி பார்த்தோன்னா ரூட் சிஸ்டம் பற்றி வந்து பார்த்தோம். அதில் 2 டைப், டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 2 டைப் பற்றி வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரூட் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷூட் சிஸ்டம் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஷூட் சிஸ்டம்னா வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஷூட் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா இந்த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அபவ் த கிரவுண்ட் இஸ் நோன் அஸ். ஸோ அப்போ அந்த பிளான்ட் பாடி வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கிறத நம்ம எப்படி சொல்வோம்னா அதை தான் ஃபுல்லாக நம்ம வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அடுத்து, மெயின் ஆக்சஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ். ஸோ அந்த ஷூட் சிஸ்டத்துக்கு மெயினான பார்ட்டு இந்த பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஷூட் சிஸ்டம்னாலே மெயினான பார்ட்டை நம்ம எதை சொல்வோம்னா ஸ்டெம்மை தான் வந்து சொல்வோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஷூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப். அப்போ இந்த ஷூட் சிஸ்டத்தில் என்னெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒன்று ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தோன்னா இந்த ஷூட் சிஸ்டத்தில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கிறத நம்ம வந்து ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிறத நம்ம வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஷூட் சிஸ்டத்தில் என்னெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், which grows above the soil and grows towards the sunlight. ஸோ அந்த பிளான்ட்டில் எந்த பார்ட் வந்து சாயிலுக்கு மேலே வந்து வளரும் அதே மாதிரி சன்லைட்டை நோக்கி வந்து வளரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சாயிலுக்கு மேலே வளர்கிறதும் சன்லைட்டை நோக்கி வளரக்கூடியது அந்த பிளான்ட்டில் எந்த பார்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்டெம்மு தான். அடுத்து, which has nodes and internodes. ஸோ எதில் வந்து நோட்ஸும் இன்டர்னோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நோட்ஸும் இன்டர்னோட்ஸ் வந்து முன்னாடியே வந்து சொன்னது தான் அது வந்து முனைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ முனைகள் அண்டு இணை முனைகள். ஸோ அப்போ இந்த நோட்ஸ் அண்ட் இன்டர்னோட்ஸ் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டெம்ஸில் தான் வந்து இந்த 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது இந்த நோட்ஸ் அண்ட் இன்டர்னோட்ஸ். நெக்ஸ்ட்டு, டேஷ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம் வேர் லீஃப் அரைசஸ். ஸோ அப்போ இந்த ஸ்டெம்மோட எந்த பார்ட்லேருந்து லீஃப் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டெம்மில் எந்த பார்ட்லேருந்து லீஃப் வந்து வளரும்னு பார்த்தோன்னா இந்த நோட்ஸ்லேருந்து தான். இந்த நோட்ஸ்லேருந்து தான் லீஃப் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து ஸ்டெம் அப்படின்னா இதான் வந்து ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்லேருந்து தான் வந்து இந்த பார்ட்டை தான் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோட்லேருந்து தான் இந்த லீவ்ஸ்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ எந்த பார்ட்லேருந்து இந்த ஸ்டெம்மில் எந்த பார்ட்லேருந்து லீஃப்லாம் வந்து வளரும்னு பார்த்தோன்னா நோட்ஸ்லேருந்து தான் வந்து வளருது. அடுத்து இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் 2 சக்ஸசிவ் நோட் இஸ் கால்ட். ஸோ அப்போ அந்த 2 நோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மில், ஸோ இதான் வந்து ஸ்டெம்மு, இந்த ஸ்டெம்மில் இது வந்து நோடு, இது வந்து இங்கே ஒரு நோடு. ஸோ அப்போ இந்த 2 நோடுக்கு நடுவில் இது ஒரு நோடு இது ஒரு நோடு அப்படின்னா இந்த 2 நோடுக்கு நடுவில் உள்ள இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர் நோடு அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த பார்ட் ஆஃப் ஸ்டெம் பிட்வீன் 2 சக்ஸசிவ் நோட்ஸ், இந்த 2 சக்ஸசிவ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த 2 நோடுக்கு நடுவில் உள்ள அந்த ஸ்டெம் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டெம்மோட டிப்பில் பட்டு வந்து வளர்ந்துச்சு, மொட்டு வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்வோம்னா எபிக்கல் ஆர் டெர்மினல் பட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். எப்போ இந்த ஸ்டெம்மோட டிப்பில் வளரக்கூடிய அந்த பட்ஸை நம்ம வந்து எபிக்கல் பட்ஸ் ஆர் டெர்மினல் பட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். The buds at the axils of the leaves are called as. ஸோ அப்போ இந்த பட்ஸ் வந்து இந்த லீவ்ஸில் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த பட்ஸ் வந்து லீவ்ஸ் பக்கத்துலேருந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த பட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து டெர்மினல் பட் அண்டு ஆக்சிலரி பட்ஸ். நெக்ஸ்ட்டு which supports the branches, leaves, flowers and fruits. ஸோ அப்போ இந்த பிளான்ட்டில் எந்த பார்ட் வந்து இந்த பிரான்ச்சஸை, லீவ்ஸை, ஃப்ளவர்ஸை, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளான்ட்டோட பார்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பார்ட்னு பார்த்தோன்னா ஸ்டெம் தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ இப்போ இந்த ரூட் வந்து இந்த சாயில் இருக்கக்கூடிய மினரல் வாட்டர் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அந்த அப்சர்வ் பண்ணி இந்த ரூட் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வாட்டர் மினரலையும் எது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டெம் தான் வந்து ஃபர்தராக இந்த பிளான்ட்டோட மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரூட்ஸ்லேருந்து இந்த வாட்டரையும் மினரலையும் ரூட்லேருந்து மற்ற பார்ட்ஸ் பிளான்ட்டோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டெம்மோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு which transport the prepared food from leaves to other parts of the plant. ஸோ அப்போ அந்த லீவ்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை இந்த பிளான்ட்டோட மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது எந்த பிளான்ட் பார்ட்டோட வேலை அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெம்மோட வேலை. அப்போ ரூட்லேருந்து வாட்டர் மினரல் எல்லாத்தையும் வந்து மற்ற பிளான்ட்டோட பார்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதும் ஸ்டெம்மோட வேலை. இந்த லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபுட்டையும் வந்து பிளான்ட்டோட மற்ற பார்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலை எதுன்னு பார்த்தோன்னா ஸ்டெம்மோட வேலை. ஸோ ஸ்டெம்முக்கு தான் வந்து அதிகமான ஒர்க் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு which plant stores the food in stem. ஸோ எந்த பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை ஸ்டெம்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை ஸ்டெம்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தோன்னா சுகர் கேன் தான். அடுத்த கொஸ்டின், டேஷ் இஸ் அ green flat expanded structure born on the stem at the node. ஸோ அப்போ எது வந்து க்ரீன் கலரில் ஃப்ளாட்டாக எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த ஸ்டெம்மோட நோடில் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அந்த பிளான்ட் பார்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீஃப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து க்ரீனாக ஃப்ளாட்டாக எக்ஸ்பேண்டடாக இந்த ஸ்டெம்மோட நோட்லேருந்து வளர்ந்துருக்கும். ஸோ அந்த பார்ட்டை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா லீஃப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து லீஃப். எ லீஃப் ஹேஸ் அ ஸ்டாக் கால்ட். ஸோ அந்த லீஃபில் வந்து பார்த்தோன்னா ஒரு குச்சி மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெட்டியோல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த லீஃபில் வந்து ஒரு குச்சி மாதிரி ஸ்டாக்காக வந்திருக்கும். ஸோ அது பேர் நம்ம எப்படி சொல்லுவோம்னா பெட்டியோல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். த ஃப்ளாட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் கால்ட். ஸோ அந்த லீஃபோட ஃப்ளாட் போர்ஷனை நம்ம எப்படி சொல்லுவோம்னா லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இந்த ஃப்ளாட் போர்ஷன், இந்த லீஃபோட இந்த ஃப்ளாட் போர்ஷனை தான் நம்ம எப்படி சொல்கிறோம்னா லீஃப் பிளேட் ஆர் லீஃப் லேமினா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு on the lamina there is a main vein is called dash. ஸோ அந்த லேமினாவில் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து மெயினான வெயின், ஒரு மெயினான நரம்பு மாதிரி வந்து ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்ன பார்த்தோன்னா மிட் ரிப். ஸோ அப்போ இந்த லேமினாவில், ஸோ இதான் வந்து லேமினாலாம் இந்த நடுவில் வந்து ஒரு லைன் வந்து போதில்ல. ஸோ இந்த நரம்பு மாதிரி வெயின் மாதிரி வந்து ஒரு லைன் வந்து போகும். ஸோ இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மிட் ரிப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இன் த நோடல் ரீஜன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ். ஸோ அப்போ இந்த லீஃபோட போர்ஷன் வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்தோன்னா இந்த ஸ்டெம்மோட நோடல் ரீஜனில் போய் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பார்ட் பேர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஸ்டெம்மோட நோடல் பார்ட்டில் போய் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் possesses a pair of lateral outgrowth on the base on either side of the axillary bud is called as. ஸோ சில பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த பிளான்ட் லீஃப் வந்து எங்கேருந்து வளர ஆரம்பிக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஆக்சிலரி பட்டோட 2 சைட்லேருந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டிப்யூல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
The green color of the leaf is due to the presence of green colored pigment called. ஸோ இந்த லீஃபில் வந்து க்ரீன் கலர் வந்து வர்றதுக்கு எது காரணம்னு பார்த்தோன்னா இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட்னால தான் வந்து இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால தான் இந்த லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் வந்து இந்த லீஃபுக்கு எது மூலமாக வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது மூலமாக கிடைக்குன்னு பார்த்தோன்னா இந்த குளோரோஃபில் மூலமாக வந்து கிடைக்கும். ஸோ குளோரோஃபில் வந்து இந்த லீஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அந்த லீஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா க்ரீன் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன் த லோவர் சைட் ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங் இஸ் நோன் அஸ். ஸோ அப்போ அந்த லீஃபோட பின்ன லோவர் சைடில் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லீஃபோட லோவர் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கூடிய இந்த டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின். which part of plant prepare food by photosynthesis. ஸோ வந்து பிளான்ட்டோட எந்த பார்ட் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அந்த பிளான்ட்டோட எந்த பார்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்த்தோன்னா க்ரீன் லீவ்ஸ் தான். ஸோ க்ரீன் லீவ்ஸ் மூலமாக தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நடந்து அங்கே வந்து நம்மளுக்கு ஃபுட்டை வந்து தானேவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அடுத்த கொஸ்டின். டேஷ் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த பிளான்ட்டில் எந்த பார்ட் வந்து இந்த பிளான்ட் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா க்ரீன் லீவ்ஸ் மூலமாக தான். ஸோ லீஃபால் தான் இந்த பிளான்ட் பாடி வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நடத்துது. அடுத்த கொஸ்டின். டேஷ் கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து எது மூலமாக வந்து நடக்குது இந்த பிளான்ட்டோட பார்ட்ஸில் எது மூலமாக அந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது மூலமாக நடக்குதுன்னு பார்த்தோன்னா க்ரீன் லீவ்ஸ் மூலமாக தான் வந்து நடக்குது. ஸோ இதான் வந்து க்ரீன் லீவ்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து. based on flower plants can be classified into two main groups. ஸோ அப்போ இந்த ஃப்ளவர் பிளான்ட்ஸை வந்து ரெண்டு மெயினான கேட்டகரிஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ளவர் பிளான்ட்ஸை வந்து மொத்தம் எத்தனை டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா ஒன்று வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இஸ். ஸோ அப்போ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டோட எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்டோட எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோன்னா சன்ஃப்ளவர். ஸோ சன்ஃப்ளவர் வந்து இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து வந்து எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ அந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ரிக்ஸியா. ஸோ இதான் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டோட எக்ஸாம்பிள். அடுத்து பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சீட் plants can be divided into two groups. ஸோ வந்து இந்த பிளான்ட்டோட சீடை பொறுத்து சீடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து இந்த பிளான்ட்டோட ப்ரெசன்ஸை அந்த பிளான்ட்டில் வந்து சீடை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து இந்த பிளான்ட்டை வந்து டூ மெயின் குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸாக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீட்ஸை பொறுத்து வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சீட்ஸ் விச் ஆர் என்க்ளோஸ்ட் வித்தின் த ஃப்ரூட் இஸ் கால்டு. ஸோ அப்போ இந்த சீட்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்டுக்கு உள்ளேயே வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டைப்பு நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து இப்போ இந்த சீட்ஸ் வந்து விச் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் வித்தின் எஸ் ஃப்ரூட் இஸ் கால்ட் அஸ் டேஷ். ஸோ அப்போ அந்த சீடு வந்து ஃப்ரூட்டுக்கு உள்ளே வந்து இல்லாமல் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் சீட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னு சொல்லுவோம். சீட்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்டுக்குள்ளே இல்லாததை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஆஞ்சியோஸ்பர்ம். ஸோ அந்த ஆஞ்சியோஸ்பர்முக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆஞ்சியோஸ்பர்முக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா மேங்கோ தான் வந்து இந்த ஆஞ்சியோஸ்பர்முக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து ஜிம்னோஸ்பர்முக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைக்கஸ். நெக்ஸ்ட்டு dwelling place for every organism is called as. ஸோ வந்து இந்த எல்லா ஆர்கானிசமும் வந்து உயிர் வாழக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த dwelling place அந்த உயிர் வாழக்கூடிய அந்த எல்லா ஆர்கானிசமும் இருக்கக்கூடிய வாழ்விடமாக வச்சிருக்கக்கூடிய அந்த பிளேஸ் நம்ம எப்படி சொல்வோம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம வந்து ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹெபிடேட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டூ மேஜர் டைப்ஸ். தே ஆர். ஸோ அப்போ இந்த ஹெபிடேட்ஸை வந்து ரெண்டு மேஜரான டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து அக்வாட்டிக் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஹெபிடேட்டை. நெக்ஸ்ட்டு the areas that are permanently covered by water and surrounded areas are occasionally covered by water is called dash habitat. ஸோ இப்போ இந்த ஹெபிடேட்டில் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்கும், இல்லைனா வந்து ஒரு டெம்பரவரியாக வந்து இந்த வாட்டரால் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டரால் கவர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஹெபிடேட்டை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஹெபிடேட்டை நம்ம எப்படி சொல்வோம்னா அக்வாட்டிக் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு
இந்த அக்வாட்டிக் ஹெபிடேட் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ 2 டைப்ஸ் தே ஆர். ஸோ அப்போ இந்த அக்வாட்டிக் ஹெபிடேட்டை 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து மெரைன் வாட்டர் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக இந்த அக்வாட்டிக் ஹெபிடேட்டை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெபிடேட்டை ஃபஸ்ட்டு வந்து அக்வாட்டிக் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லியும் டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அக்வாட்டிக் ஹெபிடேட்டை 2ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து மெரைன் வாட்டர் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட்ஸ் ஆர், ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றது பார்த்தோன்னா ரிவர், லேக், பாண்ட், பூல்ஸ் இதெல்லாம் வந்து இது வந்து எந்த ஹெபிடேட்னு பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வாட்டர் ஹெபிடேட். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட் பிளான்ஸ். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லில்லி, லோட்டஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ஸு, அதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். In freshwater habitat, plant roots are very much dash in size. ஸோ அப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட ரூட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக ரெடியூஸ்டு சைஸாக தான் வந்துருக்கும். ரொம்ப சுருங்கி ரொம்ப ரெடியூஸ்டாக தான் வந்து பெருசாலாம் வந்து இல்லாமல் சின்னதாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரூட்ஸ் தான் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹெபிடேட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டேஷ் ஹாவ் ஏர் சேம்பர்ஸ் தட் அலோ அக்வாட்டிக் பிளான்ட் டு ஃப்ளோட் இன் வாட்டர். ஸோ அப்போ இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ முன்னாடி பார்த்த இந்த லோட்டஸ், லில்லி இதெல்லாம் வந்து இந்த வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த பிளான்ட்டில் வந்து ஏர் சேம்பர்ஸ் வந்து இந்த ஏர் சேம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான். அதனால தான் வந்து என்னென்னா இந்த வாட்டரில் வந்து இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஏர் சேம்பர்ஸ் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? டேஷ் ஹேவ் ஏர் சேம்பர்ஸ் தட் அலோ அக்வாட்டிக் பிளான்ட் டு ஃப்ளோட் இன் வாட்டர். ஸோ அப்போ அந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் ஸ்டெம்ஸ்லேயும் லீவ்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ஏர் சேம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகுது. அடுத்த கொஸ்டின். எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓஷன். ஸோ எர்த் சர்ஃபேஸில் ஓஷனால் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 70% ஆஃப் வாட்டர் வந்து ஓஷன் வாட்டராக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த எர்த் சர்ஃபேஸில். அடுத்த கொஸ்டின். Marine water perform about dash percentage of all photosynthesis that occurs on the planet. ஸோ அப்போ இந்த மெரைன் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மெரைன் பிளான்ட்ஸு. ஸோ இந்த மெரைன் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிளானட்டுக்கு நம்மளோட எர்த்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இந்த மெரைன் பிளான்ட்ஸால் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 40% ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இந்த மெரைன் பிளான்ட்ஸ் மூலமாக தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எர்த்துக்கு வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் ஃபார் மெரைன் ஹெபிடேட்ஸ் ஆர். ஸோ அப்போ இந்த மெரைன் ஹெபிடேட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மெரைன் ஆல்கா, சீ கிராஸஸ், மார்ஷ் கிராஸ், ஃபைட்டோபிளான்டான். ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு 40% ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இந்த எர்த்துக்கு சர்ஃபேஸ்க்கு வந்து கிடைக்கிது. ஸோ இதான் வந்து மெரைன் ஹேபிடேட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ அக்வாட்டிக் ஹெபிடேட்ஸ் வந்து பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட், டெசர்ட் இதெல்லாம் வந்து டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட்ஸ். நெக்ஸ்ட்டு டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட்ஸ் வந்து terrestrial habitats are about dash of the entire world habitat. ஸோ வந்து இந்த வேர்ல்டு ஹெபிடேட்டில் டோட்டலாக வேர்ல்டு ஹெபிடேட்டில் டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட் மட்டும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 28% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அந்த லேண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட்டு, கிராஸஸ்ஸு, டெசர்ட்டு இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா லேண்ட் ஹெபிடேட் ஆர் டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி கூட டினோட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த எப்படி ஓஷன் வந்து 70% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ இந்த டெரெஸ்ட்ரியல் ஹெபிடேட் இந்த லேண்ட் ஹெபிடேட் வந்து ஓவரால் இந்த வேர்ல்டு ஹெபிடேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 28% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் ஃபாரஸ்ட் ஹெபிடேட் ரேஞ்சஸ் ஃப்ரம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஹெபிடேட்டில் வந்து ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ ரேஞ்சஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 25 to 200 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இந்த ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபாரஸ்ட் ஹெபிடேட்டில். அடுத்து a habitat without much water is called. ஸோ எந்த ஹெபிடேட்டில் வந்து வாட்டர் வந்து ரொம்ப வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது, ஸோ அந்த டைப் ஆஃப் ஹெபிடேட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் ஹெபிடேட் பேர் என்னென்னு பார்த்தோன்னா டெசர்ட் ஹெபிடேட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்து த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த் இஸ். ஸோ அந்த எர்த்தில் வந்து ட்ரையஸ்ட் பிளேஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா டெசர்ட் தான். நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் டெசர்ட் ரீஜன் இஸ் லெஸ் தென். ஸோ வந்து இந்த டெசர்ட் ரீஜனில் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டெசர்ட் கவர்ஸ் அட்லீஸ்ட் டேஷ் ஆஃப் த எர்த். ஸோ டெசர்ட் வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸில் எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா 20% ஏரியா வந்து டெசர்ட் மட்டும் வந்து கவர் பண்ணியிருக்குது. அடுத்த கொஸ்டின்.
The plants which grow in this habitat have thick leaves that store dash. ஸோ அப்போ இந்த பிளான்ட்ஸ் வந்து இப்போ இந்த டெசர்ட் ஹெபிடேட்ஸில் வந்து வளருது. அப்போ இந்த டெசர்ட் ஹெபிடேட்டில் வளரக்கூடிய அந்த பிளான்ட்ஸோட லீவ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா திக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தோன்னா வாட்டரையும் மினரல்ஸையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த திக்கான லீவ்ஸ். இந்த டெசர்ட் ஹெபிடேட்டில் வளரக்கூடிய இந்த பிளான்ட்ஸோட லீவ்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு விச் பிளான்ட் ஸ்டோர் வாட்டர் இன் தேர் ஸ்டெம் and the leaves are reduced to spines. ஸோ எந்த டைப் ஆஃப் பிளான்ட் வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்பைன்ஸ் நல்லா முள் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளான்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா கேக்டஸ். ஸோ அந்த கேக்டஸ்லாம் வந்து எங்கே வளரும்னு பார்த்தோன்னா டெசர்ட் ஏரியாஸில் தான் வந்து வளரும். ஸோ டெசர்ட் ஏரியாஸில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இல்லாதனால இந்த கேக்டஸ்ன்ற இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மில் தான் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தோன்னா வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அதோட லீவ்ஸ் தான் வந்து எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்பைன்ஸாக வந்து மாறி இருக்கும், முள்ளாக வந்து மாறி இருக்கும். ஸோ அதான் வந்து கேக்டஸ். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் ஹெபிடேட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து ஹாட் ட்ரை டெசர்ட்டு, செமி ஆரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட், கோல்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லி இந்த டெசர்ட் ஹெபிடேட்டை இந்த மாதிரி 4 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் ஃபார் டெசர்ட் ஹெபிடேட்ஸ். ஸோ டெசர்ட் ஹெபிடேட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து என்ன, அங்கே வளரக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து கேக்டஸ், அகேவ், ஆலோ, பிரியோஃபைலம். ஸோ இதெல்லாம் வந்து டெசர்ட் ஹெபிடேட்டில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டேஷ் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ட்ஸ் which help them to survive in the habitats they live over a long period. ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த ஹெபிடேட்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னா அடாப்டேஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடாப்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், அது வந்து பிளான்ட்டுக்கு வந்து இருக்கும். அது எப்படி அந்த பிளான்ட்டுக்கு வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட்டை வந்து மாற்றிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அடாப்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஓவர் லாங் பீரியடாக வந்து அந்த ஹெபிடேட்டில் அந்த பிளான்ட் வந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றிக்கும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் வந்து அந்த அடாப்ட் பண்ணிக்குது, அந்த பிளான்ட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து மாறுது அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டேஷ் இஸ் த ட்வின்னிங் கிளைம்பிங் ஆர்கன் ஆஃப் சம் வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ். ஸோ இப்போ சில பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்டுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சுற்றி வந்து ட்வின்னிங், அதாவது சுற்றி வந்து வேறு செடியோடு வந்து சேர்ந்து வளர்கிறதுக்கு ஒரு ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கிளைம்பிங் ஆர்கன் பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா டென்ட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த டென்ட்ரில் அப்படின்ற இந்த கிளைம்பிங் பிளான்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கிறனால அது வந்து இன்னொரு செடியோடு சேர்ந்து கொடி மாதிரி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம வந்து டென்ட்ரில் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். ஸோ வந்து டென்ட்ரில் கிளைம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா பீஸ், பிட்டர் கார்ட். இந்த டென்ட்ரில் கிளைம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து இது ரெண்டும் தான். அடுத்த கொஸ்டின், டேஷ் காயில்ஸ் அரவுண்ட் எ சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு கிளைம். ஸோ எந்த சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட்டை சுற்றி வந்து அது வந்து நல்லா வந்து சுற்றி கிளைம் பண்ணி அது வந்து என்னென்னா அந்த பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஆர்கன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டென்ட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டென்ட்ரில் தான் வந்து இன்னொரு சப்போர்ட் வந்து இருந்துச்சுன்னா அதில் போய் வந்து சுற்றி இந்த பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு which plants leaflet are modified into tendril. ஸோ எந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து டென்ட்ரிலாக வந்து மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஸ்வீட் பீஸ் ஆர் லாத்ரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்வீட் பீஸ், இந்த பீஸ் தான் வந்து என்னென்னா அந்த செடி தான் வந்து அது எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா அதோட லீஃப்லாம் டென்ட்ரிலாக அந்த கிளைம்பிங் ஆர்கனாக வந்து மாடிஃபை ஆகிருக்குது. அடுத்த கொஸ்டின், which plants axillary buds are modified into tendril and helps the plant to climb. ஸோ அப்போ எந்த பிளான்ட்டோட ஆக்சிலரி பட்ஸ் வந்து டென்ட்ரிலாக வந்து அந்த கிளைம்பிங் ஆர்கனாக வந்து மாறி இந்த பிளான்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து எந்த பிளான்ட்டில் வந்து நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த பிட்டர் கார்டு. ஸோ அப்போ 2 பிளான்ட்டு, ஒன்று வந்து இந்த ஸ்வீட் பீஸில் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த பிளான்ட்டோட லீஃப் தான் வந்து டென்ட்ரிலாக வந்து மாறி அந்த மாதிரி வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து க்ரோத் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீட் பீஸு. இன்னொரு பிளான்ட் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ அந்த பிளான்ட்டோட ஆக்சிலரி பட் தான் வந்து டென்ட்ரிலாக வந்து மாறி இந்த பிளான்ட்டை வந்து கிளைம் பண்ண வைக்கும். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பிட்டர் கார்டு. ஸோ இந்த பிட்டர் கார்டு அண்ட் பீஸ் இது ரெண்டுமே வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டென்ட்ரில்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளான பிளான்ட்ஸு. நெக்ஸ்ட்டு சம் பிளான்ட்ஸ் ஹாவ் வீக் ஸ்டெம் அண்ட் cannot stand straight on their own. ஸோ தே மஸ்ட் climb on any support to survive is called twinners. ஸோ அது பேர் நம்ம வந்து ட்வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும்
டென்ட்ரில் போல தான். ஸோ இது வந்து என்னென்னா இந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா சில வீக்கான ஸ்டெம் வந்து இருக்கும், அது வந்து ஓனாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வளர முடியாது. ஸோ அதனால் வந்து என்னென்னா ஒரு சப்போர்ட்டில் கிளைம் பண்ணி தான் வந்து அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான செடி பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்ன பார்த்தோன்னா ட்வின்னர்ஸ். ஸோ டென்ட்ரில் அண்ட் ட்வின்னர்ஸ். ஸோ இந்த டென்ட்ரிலில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து கிளைம்பிங் ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த ட்வின்னர்ஸில் வந்து அப்படி கிடையாது, இந்த கிளைம்பிங் ஆர்கன்ஸ்லாம் வந்து கிடையாது. அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்க முடியாதனால ஒரு சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்கும். ஆனால் அதில் வந்து அதுக்கும் ஸ்டெம் வந்து வீக்கான ஸ்டெம் தான், டென்ட்ரிலுக்கும் வீக்கான ஸ்டெம் தான். ஆனால் அதில் வந்து என்னென்னா கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனே வந்து தனியாக வந்து அந்த பிளான்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கிளைம்பிங் ஆர்கனை தான் நம்ம டென்ட்ரில் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ தான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ அந்த எக்ஸாம்பிள் ஃபார் ட்வின்னர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா கிளிட்டோரியா ஜாஸ்மின். ஸோ இதான் வந்து கிளிட்டோரியா எஸ்பிஎஸ். ஸோ இது சங்குப்பூ இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structure called as dash for defensive purpose. ஸோ சில பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவோ இல்லை பார்ட்லியாவோ ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சராக வந்து மாறும். ஸோ அது பேர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அது என்ன சொல்லுவோம்னா தான்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது எதுக்காக வந்து மாறுதுன்னு பார்த்தோன்னா டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கும் சில பிளான்ட்ஸை. ஸோ அந்த மாதிரியும் சில பிளான்ட்ஸோட லீவ்ஸ் வந்து இந்த மாதிரியும் தான்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸாகவும் வந்து மாறும். அது வந்து அந்த அடாப்ட் பண்ணிக்கும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் பிளான்ட்ஸ் த லீஃப் அபெக்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். ஸோ அப்போ எந்த பிளான்ட்டில் வந்து இந்த லீஃபோட லீஃப் தான் வந்து அபெக்ஸ் அண்ட் மார்ஜின் வந்து எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா தான்ஸாக வந்து முள்ளாக வந்து மாறி இருக்கும். ஸோ அது எந்த பிளான்ட்லன்னு பார்த்தோன்னா அகேவில். நெக்ஸ்ட்டு, இன் விச் பிளான்ட் த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். ஸோ எந்த பிளான்ட்டில் வந்து இந்த லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த பிளான்ட்லன்னு பார்த்தோன்னா ஒப்பன்ஷியாவில். நெக்ஸ்ட்டு, இன் விச் பிளான்ட் த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் தான்ஸ். ஸோ எந்த பிளான்ட்டில் வந்து இந்த ஸ்டெம் வந்து ஷார்ப்பான தான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது எந்த பிளான்ட்லன்னு பார்த்தோன்னா பௌகன் விலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்டில். ஸோ வந்து ஒப்பன்ஷியா அகேவ். ஸோ அப்போ இந்த யூனிட்டில் நம்ம வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்டில் மொத்தம் வந்து 87 கொஸ்டின்ஸ், 1 word கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டூ யூ நோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டூ யூ நோவில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு, த லீவ்ஸ் ஆஃப் விக்டோரியா அமேசானிகா plant grows up to 3 meter across. ஸோ வந்து இந்த விக்டோரியா அமேசானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட் வந்து 3 மீட்டர் வந்து வரைக்கும் வளரும் அதோட லீவ்ஸு. மெச்சூராக இருக்கக்கூடிய விக்டோரியா லீஃப் வந்து எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 45 kg ஆர் அப்பேரண்ட்லி யங் பர்சன். ஸோ வந்து 45 kg கிலோகிராம் வரைக்கும் அந்த மெச்சூராக இருக்கக்கூடிய விக்டோரியா லீஃப் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய லோடில் வந்து 45 கிராம் வரைக்கும் வந்து தாங்கும், இல்லைனா ஒரு யங் பர்சனை கூட தாங்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லீஃப் தான் வந்து பிளான்ட் தான் வந்து இந்த விக்டோரியா அமேசானிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் லீஃப். நெக்ஸ்ட்டு, ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்ட் பெட்டியூல்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். ஸோ வந்து இந்த லோட்டஸில் வந்து ஏர் ஸ்பேஸ், இந்த ஏர் சேம்பர் வந்து இந்த ஸ்டெம்ஸ்லேயும் பெட்டியூல்ஸ்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் இந்த வாட்டரில் வந்து அந்த பிளான்ட் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அது லோட்டஸ்லாம் வந்து ஃப்ளோட் ஆகுது. அடுத்து, நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. ஸோ நைல் தான் வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. ஸோ அது எவ்வளோ லாங்கில் இருக்குன்னு பார்த்தோன்னா 6650 கிலோமீட்டர் லாங்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து லாங்கஸ்ட் ரிவர்னு பார்த்தோன்னா கேஞ்சஸ்ஸு. ஸோ அது வந்து 2525 கிலோமீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து வேர்ல்டே லாங்கஸ்டான ரிவர் அண்ட் இந்தியாவில் லாங்கஸ்டான ரிவர். நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ட் அப்பியர்ட் அரவுண்ட் 470 மில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லேண்டில் வளர்ந்த பிளான்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து வளர்ந்துருக்குன்னு பார்த்தோன்னா 470 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா மோசஸ் அண்ட் லிவர்வாட்ஸ். ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து வேர்ல்டு ஆக்சிஜன் சப்ளையில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஹாஃப் வந்து பாதி வந்து இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆக்சிஜன் சப்ளை. நெக்ஸ்ட்டு, தார் டெசர்ட்டை வந்து எப்படி சொல்வோம்னா கிரேட் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு வந்து சொல்வோம். அது வந்து ஏரிட் ரீஜன். இது வந்து ஒரு ஏரிட் ரீஜன். இது எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருன்னு பார்த்தோன்னா ரோலிங் சாண்ட் ஹில்ஸ் ஆன் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இந்த தார் டெசர்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருன்னு பார்த்தோன்னா பார்ட்லி இன் ராஜஸ்தான் ஸ்டேட்டு, நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, பார்ட்லி இன் பஞ்சாப், சிந்த் ப்ராவின்ஸு அண்டு ஈஸ்டர்ன் பாகிஸ்தான். இதெல்லாம் கவர் பண்ணது தான் வந்து இந்த தார் டெசர்ட். நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு ஹெபிடேட் டே வந்து எப்போன்னு பார்த்தோன்னா எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் அக்டோபர். ஸோ தான் வந்து வேர்ல்டு ஹெபிடேட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து, பேம்பு இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் டியூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். ஸோ வந்து பேம்பு வந்து அந்த அந்த பிளான்ட் வந்து எப்போ வந்து வளரும்னு பார்த்தோன்னா ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளரும் அந்த பிளான்ட்டு.
ஸோ தான் வந்து டூ யூ நோ கொஷின்ஸு. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் எக்கோசிஸ்டம். ஸோ வந்து பாண்ட் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டத்துக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ். ஸோ வந்து ஸ்டொமேட்டாவோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்டொமேட்டாவோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அடுத்து ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் டேஷ். ஸோ வந்து எது வந்து அப்சார்ப் பண்ணும், எந்த ஆர்கன் வந்து அப்சார்ப்ஷன் வந்து பண்ணணும்னு பார்த்தோன்னா ரூட் தான் வந்து அப்சார்ப்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு த ஹேபிடேட் ஆஃப் வாட்டர் ஹயாசின்த் இஸ். ஸோ இந்த வாட்டர் ஹயாசின்த் அப்படின்ற இந்த பிளான்ட் வந்து எந்த ஹேபிடேட்டோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அக்வாட்டிக் ஹேபிடேட்டோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை 70% ஆஃப் வாட்டர். ஸோ எர்த் சர்ஃபேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 70% ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த் ஆர். ஸோ எர்த்தில் வந்து ட்ரையஸ்ட் பிளேஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா டெசர்ட். அடுத்து இந்த ஃபிக்ஸேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப். ஸோ வந்து பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்சார்ப்ஷன் வந்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து எதோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ரூட்டோட ஃபங்க்ஷன். அடுத்து பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பிரைமரி ஆர்கன்ஸ், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு பிரைமரி ஆர்கன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா லீவ்ஸ் தான். அடுத்து டேப் ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசென்ட் இன் டேஷ் பிளான்ஸ். ஸோ வந்து இந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து எந்த பிளான்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா டைகாட்டில்டனஸ் பிளான்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தான் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸை. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ மவுண்டனுக்கு எது வந்து கரெக்ட் பார்த்தோன்னா ஹிமாலயாஸு, டெசர்ட்டுக்கு வந்து ட்ரை பிளேஸு, ஸ்டெம் வந்து பிரான்ச்சஸ்ஸு, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து லீவ்ஸு, ஃபைப்ரஸ் ரூட் வந்து மோனோகாட். ஸோ இதான் வந்து இந்த மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ அப்போ இந்த யூனிட்டோட புக் பேக் கொஷின்ஸு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக புக்கில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான இன்டெப்த்தான கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன் வேர்ட் கொஷின்ஸையும் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ கொஷின்ஸும் வந்து பார்த்துருக்கோம், புக் பேக் கொஷின்ஸும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஃபுல்லாக இந்த யூனிட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டில் அடுத்த யூனிட்டோட நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.